வெல்கம் பேக் டு ஜோலின் ஜோரா விளாக்ஸ் மக்களே. நெக்ஸ்ட்டு மணல் மாதா கோயிலுக்கு போகிறோம். மேப் ஒரு வழியாக காட்டி விடுது. மெயின் ரோட்டில் போகாமல் இந்த வழியாக போகிறதுக்கு ஒரு வழி காட்டி விடுது மேப்பு. ஃபுல் தேரிக்காடு, சிவப்பு மண்ணு தான். வெக்க வெயில் கொளுத்துது. இதுக்கு தெரியுது தென்காசி எவ்வளோ பெஸ்ட்டுன்னு. அங்கே இருக்கும்போது அதிகமாக வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது. இங்கே வந்தால் தான் தெரியுது அதுக்கு இது எவ்வளோ பெட்ரு அப்படின்னு. கோவில் என்ட்ரன்ஸ், செம்ம என்ட்ரன்ஸ். இங்கே தான் கிடக்கு. இங்கேயும் வந்து பிடிச்சி போட்டால் இன்னொன்று. அதிசய மணல் மாதாவோட முதன்மை திருத்தலம் இது. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேரி காட்டில் இருக்குது. இங்கே ஒரு கிணறு, நல்ல ஆழம். ஆனால் தண்ணி எதுவுமே இல்லை, எக்கோ தான் அடி. தண்ணி இருக்குது லைட்டாக, நீட்டால. அருமையான வேப்ப மரத்து நிழல். இதான் கொடியேற்ற கம்பம். யார் திறந்து வச்சிருக்கா? சொக்கன் குடியிருப்பு அதிசய மணல் மாதா முதன்மை திருத்தல ஆலயம் தோண்டி எடுக்கப்பட்ட 225ஆம் ஆண்டு நினைவு வெண்கல கொடிமரம். அச்சிப்பு மேத ஆயரே ஸ்டீபன் அந்தோணி, தூத்துக்குடி மறை மாவட்டம். அடிக்கல் நாட்டியவர் அர்த்தந்தர் ஜே ஜான்சன் ராஜ். கோயிலோட ஹிஸ்ட்ரி என்னென்னா, இது மணலில் மறைஞ்சிருந்துச்சு. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு இது சிலுவை மட்டும் தெரிஞ்சு காட்சி அளித்து தோண்டி எடுத்தாங்க மணலுக்குள்ளே இருந்து அப்படின்னு சொல்லி, அப்படி தான் இதோட ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரிஜினல் சர்ச் வந்து கீழே இருக்குது. இது அதுக்கப்புறமா மேலே கட்டியிருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோன்னா நமக்கு நல்லா கீழே எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு தெரியும். அது புதஞ்சிருந்தது, திரும்ப அது மணலுக்குள்ளே புதஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் தேரிக்காடு தான். இருக்கிற ஒவ்வொரு சுரூபமும் நிறையா டேமேஜ் ஆகிருக்கு. கை இல்லாமல், அங்கங்கே உடஞ்சி, சில இதெல்லாம் தலை இல்லாமல் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு மணல் தான். கிட்டத்தட்ட டெசர்ட்டில் நடக்கிற மாதிரி தான். இதெல்லாம் பாருங்கள், கையே இல்லையா இல்லை கலத்தி வச்சுருக்காங்களான்னு தெரில. பெரிய ஹால். ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் தான். நடக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். செருப்பெல்லாம் போடாமல் இப்போ நடக்கவே முடியாது, கால் பொத்துரும். அவ்வளவு ஹீட்டு, வெயில். தொப்பி வச்சு கண்ணாடி போட்டு அந்த கண்டிஷனில் தான் இருக்குது.
பின்னாடி ஒரு நல்ல குளம். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த பனையில் பனை ஏறிட்டு இருந்தாங்க. அடி இல்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஏரிக்காடும் தண்ணீரும். பாலைவனத்து பக்கத்தில் தண்ணீர். ஆச்சரியம்தான். அங்கே வரைக்கும் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் மக்களே, சுற்றி எங்கே பார்த்தாலும் செம்மண் தேரிக்காடு தான். ஒரு வழியாக வந்தாச்சு. நெருக்கி போட்டு தான் கிடக்கு. மீன் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு போட்டு கிடக்கு. என்னது, திருப்பணி புத்தன் துறவி ஊராட்சி மணமாதா கோயிலுக்கு டேங்கு, வாட்டர் டேங்க். ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சி போய் தான் கிடக்கு. தண்ணி காய்வு, தண்ணி காய்வு, அவ்வளோதான். இதான் மக்களே இந்த இடம். இங்கே புளியும் பள்ளமாக இருக்குது. நான் அவ்வளோ தூரம் நடந்து போனோம். நடக்கிறது பெருசாக மணலும் ஏதோ பூச்சியோ ஓனானா ஏதோ ஒன்று போயிருக்கு. கால் தடம் அழகாக தெரியுது. என்ன போயிருந்தாலும் தெரிஞ்சிடும். அடே அப்பா, குடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு எங்கே வந்து குடிச்சு பாட்டில் உடச்சி போட்டுருவேன் பாருங்க. இங்கே பாருங்க எவ்வளோ இது. பனைமரத்துக்கு அடியில் நல்ல வா, வெயில் தாங்கலை, அப்படி இருக்கு. அப்படியே கிளம்போம், உள்ள கோயிலுக்குள்ளே போவோம். அவர் லேடி மிராக்குலஸ் சாண்ட் அரசு சுற்றுலாத்தலம். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு இது 227வது ஆண்டு விழா. அப்போ இதுக்கு முன்னே 227 வருஷத்தை கீழே ஸ்க்ரீனில் போட்டுறேன். ஃப்ளாக் ஹோஸ்டிங் 9/25 முடிஞ்சிச்சு. இப்போ தான் முடிஞ்சிருக்கேனே, இல்லை இனி தானே 19/9. கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல் 28/9 இந்த மாதம் கடைசியில். ஓகே, முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் வருவோம். பெயிண்டிங் வேலை நடக்கு. சொக்கன் குடியிருப்பு அதிசயம். 1ஆம் நூற்றாண்டில் புனித தோமையார்மான இரு நாட்டு மன்னனின் மனைவி. கிபி 1000 முதல்ல கெட்டி, அதுக்கப்புறம் கோவத்தில் மணல் மாதிரி பொழிஞ்சி சர்ச்சி மூடி,
அதுக்கப்புறம் தோண்டி கண்டெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க. நல்லா ஏசிலாம் போட்டு மெயின்டைன் பண்ணி, ஏசி ஒர்க் ஆகலை இருந்தாலும் போட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் டைம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏசி ஃபேன்லாம் இருக்குது. என்ன இருக்கு? பீடம். சும்மா மேலே போய் சிலுவை ஒரு பார்வை பார்த்துட்டு வர்றதுக்கு. திருவிழா வருதுன்னு பெயிண்டிங் நடந்திருக்கு. ஸ்மெல்லு, பெயிண்ட் ஸ்மெல் அடிக்கி. முடிச்சிச்சு. மேலே போய் பார்ப்போம். முடிச்சுட்டு இன்னொன்று புதுசாக கட்டியிருக்காங்க. இது கீழே போய் பார்த்தா சர்ச்சுக்கு மேலே அப்ஸ்டைர்ஸில் அது புதஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ முன்னாடி நான், எங்கள் அப்பா, அம்மா, அத்தை, பாட்டி எல்லோரும் வந்திருந்தோம். அப்போ இதில் உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இங்கே ஒன்றும் இல்லை, சும்மா இந்த சிலுவை பாடுகள். இந்த ஆலயத்தோட ஸ்டோரி. திருத்தூதர் தோமையார் தமிழகத்தில் தென்பகுதி ஆட்சி செய்த மன்னனின் மனைவி மகளை தீய ஆவியின் பிடியிலிருந்து குணமாக்கி இப்பகுதியில் கிறிஸ்துவ ஒளியை ஏற்றி வைக்கிறார். கணக்கன் குடியிருப்பில் வாழ்ந்த பக்தர் ஒருவர் கனவில் அன்னை மரியா தோன்றி ஆலயம் அமைக்க அறிவுறுத்துகிறார். கிறிஸ்தவர்கள் இணைந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள். திருத்தந்தையின் தூதுவரான ஜோவானி மரிஞ்சோனி அவர்கள் அன்னையின் சுரூபத்தை வடிவமைத்து புனிதப்படுத்துகிறார். இச்சுரூபமே இன்று மணல் மாதாவாக வணங்கப்படுகிறது. புனித பிரான்சிஸ் சவேரியார் இறந்த ஒருவருக்கு உயிர் கொடுக்கிறார். கணக்கன் குடியிருப்பு என்னும் ஊரில் வாழ்ந்த அனாதை கைம்பெண்ணுக்கு நாரை கொக்குகளால் மீன் தர செய்து அன்னை அற்புதமாக உணவளித்து வருகிறார். மக்கள் அவளை விபச்சாரி என பழி சுமத்தி மன்னன் துறவி பாண்டியன் முன் நிறுத்துகிறார்கள். மன்னன் சரியாக விசாரிக்காமல் நடை விளக்கெரித்து கொல்ல தீர்ப்பிடுகிறான். அப்பெண்ணின் சாபத்தால் மண்மாறி பொழிந்து ஊர் அழிந்தது. அன்னையின் ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்து போனது. கிபி 1798 ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் மணலில் புதையுண்ட ஆலயத்தின் சிலுவை தடுக்கி கீழே விழுகிறான். சிலுவையை கண்டு அதிசயிக்கிறான். இச்சிலுவை கீழ் கோயிலில் நாம் பார்க்கலாம். அந்த உடன் பீஸில் ஒரு சிலுவை இருந்துச்சுல மேலே ஏறி, அது. சொக்கன் குடியிருப்பு வந்து மக்களிடமும் பங்கு தந்தை கிளமன் தெமாசினிடமும் நடந்ததை தெரிவிக்கிறான். மக்கள் பங்கு தந்தையின் தலைமையில் அன்னையின் ஆலயத்தை தோண்டி எடுக்கிறார்கள். மணலுக்குள்ளிருந்து கிடைத்ததால் அதிசய மணல் மாதா என்று போற்றினர். முடமான குழந்தையை அன்னை குணமாக்குகிறாள். ஊமையை பேச வைக்கிறாள் அன்னை. இதுதான் இந்த இவ்வளவும் இந்த சர்ச்சஸோட ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் முடமான குழந்தை நடந்தது, பேசினதெல்லாம் இங்கே நடந்த அதிசயங்களாக கருதப்படுது. இதோட திருவிழா இந்த மாதம் 28ஆம் நடக்கு. 19ஆம் கொடியேற்றம். 28/9/2025 இதோட கொடியேற்றம். நல்ல ப்ளூ ஸ்கை. இதுதாங்க புதுசாக கட்டியிருக்கிறது. இது புதுசுனா அப்படியே ஒரு வருஷம் இருக்கும். நான் லாஸ்ட் டைம் வரும்போதே இருந்துச்சு.
நல்லா அழகாக உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நல்லா நீட்டாக. அந்த வெயிலுக்கு கிராக் ஆயிடுச்சு கண்ணாடிகள்லாம். ஒரு ப்ரேயர் ஹால் இருக்கு. ப்ரேயர் ஹால் கீழே ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. நல்லா அமைதியாக ஃபேன் மட்டும் போட்டு உள்ள நல்லா கூலிங்காக இருக்குது. ப்ரேயர் பண்ணுறவங்க அழகாக கீழே போய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. ஓகேங்க, மணல் மகால எல்லாம் பார்த்தாச்சு கிட்டத்தட்ட. அடுத்து நம்ம மணப்பாடு போகிறோம். இதுக்கு சொன்ன மாதிரி ஒரு ஃபோன் வந்துச்சு, மணப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு போயிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி மணப்பாட்டுக்கு போகிறோம்.